தேர் திருவிழா சிறுகதை. அந்த கிராமத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு சாதி வேறுபாடு இருந்துக்கிட்டே இருந்தது. மேல் சாதிக்காரங்கெல்லாம் ஒரு அம்மன் கோயிலை கட்டி அதில் வழிபாடு நடத்திட்டு வந்தாங்க. கீழ் சாதிக்காரங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு பெருமாள் கோயில் கட்டி அவங்க அதை வழிபாடு நடத்திட்டு வந்தாங்க. இப்போ கீழ் சாதிக்காரங்க அம்மன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி மேல் சாதிக்காரங்க தடை விதித்து வச்சுருந்தாங்க. மேல் சாதிக்காரங்க அவங்களும் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் கீழ் ஜாதிக்காரங்களுக்கு அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு ஆசை. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க அங்கே இருந்த சப் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இந்த மாதிரி எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதும் அவர் எல்லா மேல் சாதி மக்கள் பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு கீழ் சாதி பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு கோயில் எல்லாருக்கும் பொதுவானது, நீங்கள் அங்கெல்லாம் வேறுபாடு பார்க்கக்கூடாது, அவங்க சாமி கும்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் சப் கலெக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு சரி அவங்களும் சாமி கும்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் மேல் ஜாதிக்காரங்க பெருமாள் கோயிலுக்கு போகல, அதை பற்றி அவங்க கவலைப்படலை. சரி நம்ம அம்மன் கோயில் போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடச்சிருச்சு, நம்ம போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. வருஷம் இந்த அம்மன் கோயில் திருவிழாப்போ தேரோட்டம் நடக்கும். இந்த தேரோட்டத்தில் கீழ் ஜாதிக்காரங்களை மேல் ஜாதிக்காரங்க அனுமதிக்கிறது இல்லை, வடம் பிடிக்கிறதுக்கு இவங்களை அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க தான் கோயிலுக்கு போகிறதுனால அவங்க கோயில் தேரை இழுக்கணும்னு சொல்லிட்டு கீழ் ஜாதிக்காரங்க போய் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தேரெல்லாம் இழுக்க முடியாது, நீங்கள் தேர் திருவிழாவெல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பழையபடி அவங்க சப் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க, இந்த மாதிரி தேர் திருவிழாவில் எங்களை கலந்துக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு சப் கலெக்டர் பழையபடி ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த கூட்டத்தில் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, கீழ் சாதின்னு சொல்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு நீங்கள் போடுற செருப்பு அவங்க தான் தைச்சி கொடுக்குறாங்க, நீங்கள் வெள்ளையும் சொல்லியுமா போட்டு துணியெல்லாம் அவங்க தான் துவைச்சி கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டு சாக்கடை சுத்தம் பண்ணுறது அவங்க தான், இது எல்லாத்துக்கும் கீழ் ஜாதிக்காரங்க வேணும், எல்லாத்துக்கும் மேலா நீங்கள் சாப்பிட்றீங்களே சாப்பாடு, அவங்க தான் விவசாயம் பண்ணி வயலில் நாற்று நட்டு விளைய வச்சு அறுவடை பண்ணி உங்களுக்கு நெல் அரிசியாக கொடுக்குறாங்க. அவங்கள போய் நீங்கள் அந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, என்ன நியாயம்? தேர் திருவிழா எதுக்கு? சமய ஒற்றுமை சாதி வேறுபாடெல்லாம் போகணும்னு சொல்லி தான் ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லி ஒரு விழாவே நான் அந்த காலத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. நீங்கள் அவங்கள கண்டிப்பாக அனுமதிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு உணர ஆரம்பித்தாங்க, ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு இந்த வருஷத்துலேருந்து தேர் திருவிழாவில் அவங்கள வடம் பிடிச்சி தேர் இழுக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அந்த வருஷம் அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒற்றுமை பலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்க கட்டின பெருமாள் கோயிலுக்கும் போக ஆரம்பித்தாங்க. இப்போ அதை பார்த்து சப் கலெக்டருக்கு ஒரே மகிழ்ச்சி.